ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த பகுதியில் +1 பயோசுவாலஜியில் செகண்ட் லெசன் கிங்டம் அனிமேலியாவில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட்ஸ் வெர்டபிரேட்ஸ் வரும். அதில் இன்வெர்டபிரேட்ஸில் மொத்தம் 9 பைலம். ஆல்ரெடி நம்ம 8 பைலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 9வது பைலம் எக்கினோடெர்மேட்டா, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்கினோடெர்மேட்டா அப்படின்னா தமிழில் முட்தோல் உடலிகள், அந்த தோல் மேலே நிறைய முட்களை கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மெரைன் அனிமல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்கள் தான் ரேடியலி சிமெட்ரிக்கலுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 5 இடத்துல கட் பண்ண முடியும். ஸோ எந்த ரேடியலில் கட் பண்ணாலும் அந்த உயிரினங்கள் அப்படியே 2ஆக பிரிஞ்சு வரும். சரியா, மோர் தென் 1 பிளேன், அதுவும் ரேடியஸில் கட் பண்ணும்போது அதுங்க பிரியுது இல்லையா, அதனால் இது ரேடியலி சிமெட்ரிக்கல் ஸ்டார் ஃபிஷ்ஷு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த உயிரினங்களுடைய லார்வல், அதாவது லார்வானா என்ன, அதுங்க முட்டை வச்சு ஹேச்சிங் ஆகி வெளியில் வரும் இல்லையா, இந்த உயிரினங்கள் இதே மாதிரி இருக்காது, அது லார்வாவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த லார்வல் உயிரினங்கள் பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதாவது அடல்ட் ரேடியலாகவும் லார்வா பைலேட்டராகவும் இருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த உயிரினங்களுடைய அந்த முட்கள் எங்கேருந்து உருவாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்களுடைய மீசோடெர்மல்லேருந்து தான் எண்டோஸ்கிலிட்டன் ஃபார்ம் ஆகி வருது. ஸ்கிலிட்டன்னா எலும்பு மாதிரியான ஒரு அமைப்பு, அது உள்ளே இருந்து உருவாகி வர்றதுனால இது எண்டோஸ்கிலிட்டன். அதுவும் அது எங்கேருந்து ஆரிஜின் ஆகி வருதுன்னா மீசோடம். நம்மளுக்கு 3 லேயர் தெரியும், எக்டோடம், எண்டோடம், நடுவில் இருக்கிறது மீசோடம். ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய தோள்கள்லேருந்து தான் எண்டோஸ்கிலிட்டன் ஃபார்ம் ஆகி வருது. இது எதால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எண்டோஸ்கிலிட்டன்னா, கால்கரியஸ், அதாவது கால்சியத்தால் உருவாக்கப்பட்ட எலும்புகளாக இருக்குது. அதனால தான் இந்த உயிரின கூட்டங்களை நம்ம எக்கினோடெர்மேட்டா, அதாவது முட்தோல் உடலிகள், ஸ்பைனி ஸ்கின் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த உயிரினங்கள் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனி சிஸ்டத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த உயிரினங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப டிஸ்டிங்க்டான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் ஆம்புலேக்ரல் சிஸ்டம். இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் நிறைய டியூப், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பைப்லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வழியாக தண்ணியை வெளியில் இருந்து உள்ளே வரவழைச்சு தேவைப்படும் போது இதுங்க மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த தண்ணியை ஃபோர்ஸாக வெளிவிடும் பொழுது ஹைட்ராலிக் ப்ரெஷர் மாதிரியும் ஒரு வாட்டர் ஃபோர்ஸ் மூலமாக இந்த நிகழ்வு நடைபெறும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தின் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய இந்த டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழுப்புகள் மூலமாக இந்த வெளியிலிருந்து உள்ளிழுக்கப்பட்ட தண்ணி ஃபோர்ஸாக வெளியே விடும்பொழுது இதுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு லோகோமோஷன் பண்ணுறதுக்கு, தட் மீன் இடம்பெயர்வதற்கு பயன்படுது. இரையை பிடிப்பதற்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற இரையை பிடிக்கிறதுக்கும் மூமெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது இல்லையா. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், இப்போது தண்ணியிலேருந்து வெளியில் இருக்கிற தண்ணியை உள்ளே இழுக்கும்போது அந்த தண்ணியில் உணவு கூட இதுங்களுக்கு கிடைக்கலாம். அது தாண்டி இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இவ்வளோ விஷயங்களை பண்ணுது. ஸோ இந்த டியூப் ஃபீட் இன்னொரு பேர் போடியா, அதாவது கால்கள் அப்படின்ற ஒரு மீனிங் வரும் போடியானா. ஸோ இதன் மூலமாக இந்த உயிரினம் சில வேலைகளை செஞ்சுக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். என்ன கம்ப்ளீட்? மவுத் டு ஆனஸ், அதாவது வாய் மற்றும் ஆசனம் வாய் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட். ஸோ மவுத் எங்கே இருக்குது இந்த உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடு, வென்ட்ரல்னால் வயிற்றுப்புறம். ஆனஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டார்சல் சைடு, முதுகுப்புறத்தில் இருக்குது. எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட். ஏன் பொதுவாக இந்த மாதிரி உயிரினங்களுக்கு கழிவு நீக்க மண்டலம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தண்ணியை உள்ளே இழுத்து வெளியே விடுற உயிரினங்கள் எதுக்குமே எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த தண்ணியை வெளியில் விடும்பொழுது அது வழியாகவே அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றி விடுவார்கள். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலமும் சென்சரி ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவர்லி டெவலப்டு, ரொம்ப பேசிக்காக தான் டெவலப் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஓப்பன் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்டாக என்னென்னு. ஒரு பழுப்பு வழியாக ரத்தம் மூவ் ஆச்சுன்னா அது க்ளோஸ்டு, இல்லை வெளிப்புறமாகவே திசுக்களில் பரவி இருந்துச்சுன்னா அது ஓப்பன். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்களில் ஹார்ட் கிடையாது, பிளட் வெசல்ஸ் கிடையாது. அதனால் இந்த பிளட் வெசல் இல்லைனாலே அது ஓப்பன்.
செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இந்த உயிரினங்களில் பால், அதாவது ஆண் பெண் தனித்தனி உயிரினமாக இருக்குது. ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல், பால் இன பெருக்கம். ஃபர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல். எக்ஸ்டர்னல்னால் தண்ணிக்கு, அதாவது உடம்புலேருந்து வெளியில் தண்ணியில் தான் நடைபெறுது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இந்த உயிரினங்கள் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லார்வல் ஸ்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பைலேட்டரல் சிமெட்ரிக்களை வைத்திருக்குது. ஸோ இந்த இன்டைரக்டாக நடக்குது. என்ன இன்டைரக்ட்னா, தவளை எல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களுடைய குட்டி வந்து பார்க்குறதுக்கு தவளை மாதிரி இருக்காது, மீன் குஞ்சுகள் மாதிரி இருக்கும். அது வளர்ந்த பிறகு தான் அது தவளையாக மாறும் இல்லையா, அதை தான் இன்டைரக்ட். டைரக்ட்னால் நம்மளை மாதிரி, நம்ம குழந்தை நம்மளை மாதிரியே இருக்குது, அப்படியே வளருது. சரிங்களா? அப்படி இருந்தால் டைரக்ட். அதாவது தாய், அதாவது பேரண்ட்டும் குட்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் டெவலப்மெண்ட்டு. தாய், அதாவது பேரண்ட்டும் அவங்களுடைய குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வர அந்த லார்வாலாம் வேறு மாதிரி இருந்து, புழு மாதிரி இருந்து, அது மெட்டமார்ஃபாசிஸ், அதாவது உருமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அது அடல்ட்டாக ஆகும்போது தான் அது பெரிய உயிரினம் மாதிரி சிமிலாரிட்டிஸ் வருதுன்னா அது வந்து நம்ம இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் கொண்ட இந்த லார்வா எப்படி இருக்குன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்னா சில லார்வா வந்து ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில லார்வா வந்து அந்த தாயோட உடம்புல இருந்து சக் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், உணவை சக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் இவங்க ஃப்ரீ ஸ்விம்மிங், தனியாகவே வந்து நீந்திக்கிட்டு தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. சில எக்னோடெர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோடோமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினாமினானை நடத்துது. இது என்ன அப்படின்னா, ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க இந்த உயிரினங்கள் சடனாக தான் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை இவங்களாவே கட் பண்ணி விட்டுடுவாங்க. எடுத்துக்காட்டாக பல்லிலாம் பார்த்துருப்பீங்க, வாழை கட் பண்ணி விட்டுடும். ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நேரத்தில் ப்ரெடேட்டர், அதாவது அந்த உயிரினத்தை அடிக்க வர்றதுக்கு ஏதாவது ஒரு உயிரினம் வரும்பொழுது, பல்லிங்களை சண்டை போடும்பொழுதே பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து நடத்தும். ஸோ அந்த கட் பண்ணி விழுற அந்த உறுப்பை மட்டும் இதை தாக்க வரக்கூடிய ப்ரெடேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ இதிலேருந்து அந்த உயிரினங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோடோமின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உறுப்பை கட் பண்ணி விட்டுறது. இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் பவர்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். ஸோ ஃபர்தராக அந்த கட்டாகி விழுந்த உறுப்பு வந்து இந்த உடம்பில் வளர்ச்சி அடைஞ்சிரும். ஸோ எடுத்துக்காட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டார் ஃபிஷ். ஃபைனலாக இந்த உயிரினங்களினுடைய எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்டீரியஸ் ஸ்டார் ஃபிஷ், இதுக்கு சி ஸ்டார்னு சொல்லலாம். எக்கினஸ் சி அர்ச்சின், ஆன்டிடான் சி லில்லி, குக்குமேரியா சி குக்கும்பர், ஓஃபியரா பிரிட்டில் ஸ்டார். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இதை படங்களோடு பார்க்கும்போது உங்களுடைய புரிதல் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட இன்வெர்டபிரேட்ஸ்னுடைய கடைசி பைலமும் கம்ப்ளீட் ஆகுது. இதை தொடர்ந்து நம்ம வெர்டபிரேட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய கேள்விகளோடு நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.